வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே முகநூல் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய வாழ்த்துக்கள். ஹாப்பி ஏப்ரல். 3 மாதங்கள் வராத ஆசீர்வாதம் இந்த 4ஆம் மாதத்தில் வரும்படி கர்த்தர் உதவி செய்வாராக. இப்பொழுதும் எனக்கு அன்பானவர்களே, இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் தியானிக்கலாமா? ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு அனுப்பப்படுகிற ஒளிபரப்பு படப்படுகிற என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் என்பதை அறிந்து என் தேவனை துதிக்கிறேன். இப்பொழுதும் இந்த மாதத்துடைய வாக்குத்தத்த வசனத்தை தியானிக்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே இவ்விதமாக வாசிக்கிறோம். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் அறிவேன். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்தை ஏதுவானவைகள். இந்த ஏப்ரல் மாதத்திலே எதிர்பார்த்திராத ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தேவன் தருவார். ஏப்ரலில் எதிர்பார்த்திராத நன்மை வரும். செய்தியின் தலைப்பு, ஏப்ரலில் எதிர்பார்த்திராத ஆசீர்வாதங்கள் வரும். எனக்கு அன்பானவர்களே, 3 மாதங்கள் எதிர்பார்த்து ஏமாந்துவிட்ட நிலையோ, 3 மாதங்கள் ஜெபித்து துதித்து இன்னும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டிய ஆசீர்வாதங்கள் நிறைவேறாமல் போனபடினாலே சலித்து போனீர்களோ, கலங்க வேண்டாம். கிருபையாக கர்த்தர் ஒரு மாதத்தை கர்த்தர் கூட்டி தருகிறார். ஏசாயா புஸ்தகம் 64ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீ செய்தீர் என்று வாசிக்கிறோம். நிச்சயமாகவே நீ எதிர்பார்த்திராத ஒரு ஆசீர்வாதம், எதிர்பார்த்திராத ஒரு உயர்வு, எதிர்பார்த்திராத ஒரு மேன்மை, எதிர்பார்த்திராத ஒரு மகிமையான அனுபவங்களை ஆண்டவர் உங்களுக்கு தருவதற்கு தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். இதற்கு ஆதாரமாக மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 1-2 ஆகிய வசனம் வாசிக்கும் பொழுது, ஒரு நாள் அதிகாலை வேளையிலே மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளுகளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். இயேசு மரித்து விட்டார், அடக்கம் பண்ணப்பட்டு விட்டார். அவருக்கு அவருடைய சரீரத்துக்கு தேவையான சில சடங்குகளை செய்யும்படியாய், கந்தவர்க்கங்களை இடும்படியாய் அந்த மரியாளுகள் வந்தார்கள். அவர் எதற்கு வந்தார்கள்? கல்லறை தான் பார்க்க வந்தார்கள். கல்லறையை பார்க்க வந்தார்கள். கல்லறையை பார்க்கும்படி வந்த மரியாளுகள் தவித்த நிலைமையிலே வேதனையோடு கூட அனுபவத்தில் இருந்தார்கள். இந்த கல் எனக்கு யார் படி தள்ளுவார் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் அந்த கல் பெரிதாக இருந்தது. சில காரியத்தை நம்மால் முடியும், சில காரியத்தை நம்மால் செய்ய முடியாது. நடந்தது என்ன? மார்க்கிலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, நமக்காக இந்த கல்லை யார் போட்டு தள்ளுவார் என்று சொல்லி. மற்ற எழுதப்பட்டிருக்கிறது, பூமி அதிரும்படியான ஒரு காரியம் நடந்து தேவதூதன் வானத்தில் இறங்கி வந்து அந்த கல்லை புரட்டி தள்ளினா என்று வாசிக்கிறோம். கல்லறை பார்க்க வந்தார்கள். ஆனால் கல்லறைக்குள்ளே பிணமில்லை, பிணமில்லை. எனக்கு அன்பானவர்களே, யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, அங்கே ஒரு கல்லறை, அது லாசருவின் கல்லறை. மற்ற 28 வாசிக்கிற இயேசுவின் கல்லறை. லாசருடைய கல்லறைக்குள்ளே பிணம் இருந்தது, இயேசுவின் கல்லறைக்குள்ளே பிணம் இல்லை. லாசருவின் கல்லறையிலேயும் கல் இருந்தது, இயேசுவின் கல்லறைக்குள்ளும் கல் இருந்தது. ஆனால் அது புரட்டப்பட்டு விட்டது. இப்போ ஆண்டவர் இயேசு அங்கே வருகிறார். யோவான் 11:39 வாசிக்கும் பொழுது, இந்த கல்லை எடுத்து போடு என்று சொல்லுகிறார். உயிர்த்தெழுவதற்கு ஒரு மகிமையான ஆச்சரியமான காரியங்களை இயேசு செய்வதற்கு அன்றைக்கு அந்த கல் தடையாருது. நம்மால் முடிகிற காரியத்தை இயேசு செய்ய சொல்லுவார், முடியாத காரியத்தை செய்ய சொல்ல மாட்டார். இங்கே வாசிக்கிறோம், அந்த கல்லை எடுத்து போடுங்க. எடுத்து போட்டார். நடந்த காரியம் என்ன? லாசருவே வெளியே வா என்று சொன்ன பொழுது பிணம் வரவில்லை, லாசர் வந்தாண்டு வாசிக்கும். மார்த்தாள் சொன்னால், இப்பொழுது நாருமே
4 நாட்கள் ஆகிவிட்டு என்று சொன்னார். சூழ்நிலையை பார்க்கும் பொழுது நாற்றம் வரும், இயேசுவை பார்க்கும் பொழுது மாற்றம் வரும். வந்தது நாற்றமா மாற்றமா? வந்தது நாற்றமா பிணமா? எது வந்தது? லாசர் வந்தான். இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? நம்மால் எடுத்துப்பட வேண்டிய காரியம் நம்மால் எடுத்து போட வேண்டும். ஆகவே இங்கே வாசிக்கும்போது நம்மளால் முடியாத ஒரு காரியம், மற்ற 28 நம்மளால் முடியாத ஒரு காரியம். ஒன்று இல்லீகல், இன்னொன்று லீகல். லாசரு கல்லை எடுத்து போடுவது லீகல். ஆனால் இயேசுவின் எடுத்து போட்டால் அது இல்லீகலாக மாறிவிடும். ஏனென்று சொன்னால் லாசரின் கல்லறைக்கு காவல்காரன் இல்லை, இயேசுவின் கல்லறைக்கு காவல்காரன் இருந்தார். லாசரின் கல்லறைக்கு முத்திரை இல்லை, இயேசுவின் கல்லறைக்கு முத்திரை இருந்தது. அந்த முத்திரையை உடைத்து அன்னைக்கு மரியாள்கள் கல்லை புரட்டுவார் என்று சொன்னால் அது அரசாங்கத்தை அவமதிக்கிற செயலாயிரும். அரசாங்கத்துடைய சட்ட அவர்கள் பாய். ஆகவேதான் அன்றைக்கு மரியாள் சொன்னார், எனக்காக இந்த கல்லை யார் புரட்டி தள்ளுவார் என்று. வேதம் சொல்லுகிறது, ஏறிட்டு பார்க்கும் பொழுது அந்த கல் புரட்டப்பட்டிருந்தது. பிரியமானவர்களே, எதிர்பார்த்திராத ஒரு காரியம். கல்லறை தான் பார்க்க வந்தார்கள், ஆனால் யாரை கண்டார்கள்? கர்த்தரை கண்டார்கள். கல்லறையை பார்க்குவது மரியாளுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை கண்டார்களே. அதே போல எனக்கென்பார்கள், உங்கள் வாழ்க்கையிலே எதிர்பார்த்திராத ஒரு அதிசயம், அவருடைய மூல அறிவுக்கும் எட்டாத ஒரு காரியத்தை அன்றைக்கு அவர்கள் கண்டார்கள் என்று வாசிக்கிறோம். இந்த மாதத்திலும் எதிர்பார்த்திராத காரியங்களை, எதிர்பார்த்திராத ஆசீர்வாதத்தை அவர் உங்களை காண செய்வார். ஏப்ரலிலே எதிர்பார்த்திராத காரியம், படிப்பாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், உயர்வாக இருக்கலாம், வீடு கட்டுற காரியமாக இருக்கலாம், வெளிநாடு செலவுடைய காரியமாக இருக்கலாம், ப்ரொமோஷனாக இருக்கலாம், திருமண காரியமாக இருக்கலாம், குழந்தை பிறப்பாக இருக்கலாம். எவ்வளவு இருந்தாலும் நீ எதிர்பார்த்ததை காட்டிலும் எதிர்பார்த்திராதவைகளை ஆண்டவர் செய்வார். ஏப்ரல் மாதத்திலே எதிர்பார்த்திராதவைகள், எதிர்பார்த்திராத ஆசீர்வாதம் வாழ்க்கையிலே வரும். நம்பர் 1. ரெண்டாவதாக பிரியமானவர்களே, 2 புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படி விதமாக வாசிக்கிறோம். நாகமான் இவன் மகா குஷ்ரோகியா இருந்தான்னு வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அப்போ எதிர்பார்த்திராத காரியம் என்ன? மரியாள் எதிர்பார்த்திராத உயிர்த்தெழுந்த ஆண்டவரை கண்டாள். இங்கே நடந்த காரியம் என்ன? எதிர்பார்த்திராத ஆரோக்கியத்தை கண்டாள். அவன் வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு இஸ்ரேல் தேசத்து பெண் சொன்னால், சிறு பெண் சொன்னால், நம்முடைய எஜமான் எலிசாதிக்கு போவார் என்று சொன்னால் அவருக்கு குணமாக என்று சொன்ன மாத்திரத்திலே அந்த சிறுவன் வார்த்தைக்கு இணங்கி நாகமான் சொல்லுகிறார். ஆனால் இப்போ நினைவு என்ன, நினைப்பு என்ன? அங்கே போனதும் எலிசா சொன்னார். 2 புஸ்தகம் 5:10 வாசிக்கும் பொழுது யோர்தான் 7 தரம் முழுகின்று சொன்னார். இவன் எதை எதிர்பார்த்து வந்தான்? உதாரணமாக மருத்துவத்தில் போகும் பொழுது டெலோஸ்கோப் வச்சு செக் பண்ணி பார்ப்பார்கள், நாடியை பார்ப்பார்கள், நரம்பை பார்ப்பார்கள், கண்ணை பார்ப்பார்கள். அதே போல அவன் நினச்சிட்டு இருந்தான், தன்னுடைய கையால் மருந்தை எடுத்து தடவி இவ்விதமாய் குஷ்ரோகத்தை நீக்கி விடுவான் என்று சொல்லி எனக்குள் நினைத்திருந்தேன், தனக்குள் நினைத்திருந்தான்னு சொல்லி வாசிக்கும். இவன் நினைச்சிட்டு போனான். வேதம் சொல்லுகிறது, உன் நினைவுகள் அல்ல, உன் வழிகளின் வழிகள் அல்ல. நீங்கள் நினைச்ச காரியம் சின்ன காரியம், ஆனால் நீ நினைக்காத ஒன்று இருக்கிறது அல்லவா, அது ஒரு பெரிய காரியம். நீ நினைத்த காரியம் ஒரு குறுகிய வட்டம், ஆனால் நீ நினைத்திராத ஒரு விசாலமான பாதைக்கு நடத்தப் போகிறாரே, அதன் தேவ மகிமையினுடைய திட்டம். ஆகவே நடந்த சம்பவம் என்ன? எலிசா தீர்த்து சொன்ன வார்த்தையின்படியே, கர்த்தருடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் மூழ்கினான். அவன் சொஸ்தமான ஆண்டு வாசிக்கிறான். எதிர்பார்த்திராத ஆரோக்கியத்தை கண்டான். இந்த ஏப்ரல் மாதத்திலும் 2 காரியங்கள். எனக்கு அன்பானவர்களே, மரியாள் எதிர்பார்த்திராத உயிர்த்தெழுந்த ஆண்டவரை கண்டாள். நாகமான் எதிர்பார்த்திராத ஆரோக்கியத்தை கண்டான். உங்கள் வாழ்க்கையிலையும்
இதுவரைக்கும் எதிர்பார்த்திராத காரியங்களை உங்களுக்கு செய்ய போகிறார். நாம் ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த முகநூல் மூலமாக இந்த வாக்குத்தத்த வார்த்தைகளை, இந்த வாக்குத்தத்த செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நோக்கி பார்க்க முடியாது நான் ஜெபிக்கிறேன். எதிர்பார்த்து தோற்று போன நிலை, எதிர்பார்த்து அவமானப்பட்ட நிலை, எதிர்பார்த்து வேதனைப்பட்ட நிலை, நான் நினைச்சது நடக்கவில்லையே, நான் நினைச்சது கிடைக்கவில்லையே, நான் நினைத்தது என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஒன்றுமே நடக்கவில்லை என்று யாரெல்லாம் கலங்கி கொண்டிருக்கிறார்களோ, குழம்பிக் கொண்டிருக்கிறார்களோ, அழுது கொண்டிருக்கிறார்களோ, தெய்வமே, உயிர்த்தெழுந்த இயேசுவே, நோக்கி பார்க்கிறப்பா. அப்பா, இவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது ஒரு சின்ன காரியம். ஆனால் இவருடைய சிந்தைகளுக்கும் எண்ணங்களுக்கும் மேலான ஒரு ஆசீர்வாதங்களை, இவர் எதிர்பார்த்திராத ஒரு மேன்மையான அனுபவங்களை, எதிர்பார்த்திராத மேலான உயர்வுகளை நீர் கொடுக்க போகிறீர். அதற்காக மக்கள் அப்படியே செய்கிறார். எதிர்பார்த்திராத திருமணங்கள், எதிர்பார்த்திராத வீடு, எதிர்பார்த்திராத ஆரோக்கியம், எதிர்பார்த்திராத வேலையில் உயர்வு, எதிர்பார்த்திராத வெளிநாட்டு பயணம், எதிர்பார்த்திராத சந்தோஷம், சமாதானம், அத்துணையும் கொடுத்து ஆஸ்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன். ஏப்ரல் மாதத்திலே எதிர்பார்த்திராத ஆசீர்வாதங்கள் வரும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, மக்கள் நன்றி. மனதரங்க இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே என்ன செய்வேன், ஏது செய்வேன், எதுவரைக்கும் இந்த பிரச்சனை, எதுவரைக்கும் இந்த போராட்டம் என்று சொல்லி வாழ்ந்து கொண்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கிப்பார். இப்பொழுதும் வியாதியின் பிடியிலே, பிசாசின் பிடியிலே, பாபத்தின் பிடியிலே, சாபத்தின் பிடியிலே கண்ணீரோடு வாழ்ந்து கொடுக்கிற ஒவ்வொருவரையும் நீர் விடுதலையாக்கி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சாவுக்கேதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்கக்கூடிய உயிர்த்தெழுந்த வல்லமை இப்பொழுதே பலவீனமாக இருக்கிற நாடிக்குள்ளே, நரம்புக்குள்ளே, தசைக்குள்ளே, ஊனுக்குள்ளே, ரத்தத்துக்குள்ளே பாய்ந்து வரும்படியே நான் ஜெபிக்கிறேன். ரோம அரசாங்கத்தை முத்திரை உடைத்துப்பட்ட உயிர்த்தெழுந்த வல்லமை, அந்த கல்லுகளை புரட்டின வல்லமை, அதிரடியான ஒரு நடவடிக்கையை எடுக்கும்படி தூதன் இறங்கி வந்தானே, அந்த ஒரு வல்லமையான ஒரு காரியங்கள் ஆண்டவர் இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீ செய்து முடிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறியாமுக்கு தோற்று அப்படியே செய்கிறார். உயிர்த்தெழுந்த வல்லமை ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன். உயிர்த்தெழுந்த வல்லமை எதிர்பார்த்திராத நன்மைகளை கொண்டு வரும். உயிர்த்தெழுந்த வல்லமை எதிர்பார்த்திராத ஆசீர்வாதங்களையும் ஆரோக்கியத்தையும் கொண்டு வருகிறதுக்காகவே துதிக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளும். ஒவ்வொரு ஆஸ்வதிப்பீரார் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாயார மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். எல்லாவற்றிலும் எல்லா விதத்திலும் சம்பூர்ணமாக சமாதானமாக வாழ்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்யும், நடத்தும். ஆசீர்வதி இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அடுத்த மாதம் சந்திப்போம்.